வணக்கம், இது பிளாக் ஷீப் அவார்ட் செய்திகள். தொடர்ந்து டிஜிட்டல் கேட்டகரியில வேற எந்தெந்த கேட்டகரியில் யாரெல்லாம் முன்னிலை இருக்காங்கன்றத இப்ப பார்த்துட்டு வருவோம். பெஸ்ட் சினிமா அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் பிஹைண்ட் வுட்ஸ் 48,186 ஓட்டுகளோடு பெஸ்ட் வீடியோ பாட்காஸ்டில் முதலிடத்தில் மதன் கௌரி 1,23,385 ஓட்டுகள் பெற்று முன்னிலையில் இருக்காரு. சிறந்த புத்தகத்துக்கான சேனல் வரிசையில முதல் இடத்துல இலக்கிய குரங்குகள் டெம்பிள் மங்கீஸ்னுடைய இலக்கிய குரங்குகள் சேனல் 1,07,588 ஓட்டுகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. ஹெல்த் சேனல்ல டாக்டர் பால் 21,136 ஓட்டுகளோட முதலிடத்திலையும், ஸ்போர்ட்ஸ் சேனல்ல தொடர்ந்து 2 பேருக்கு நடுவில் டஃப் காம்படிஷன் தமிழ் கிரிக்கெட் நியூஸ் 17,327 ஓட்டுகள் பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய கிரிக்கானந்தாவும் தமிழ் கிரிக்கெட் நியூஸும் மாறி மாறி முதல் 2 இடங்களை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுடைய முடிவுலையும். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளாக தொடர்ந்து பிளாக் ஷீப் டெலி அவார்ட்ஸ்ல யார் யார் எந்தெந்த கேட்டகரியில முன்னிலை வைக்கிறாங்கன்னு வாங்க பார்த்துட்டு வருவோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி, பிளாக் ஷீப் சினி அவார்ட்ஸ் 2025க்கான தேர்தலில் யார் யார் முன்னிலை வைக்கிறார்கள் பார்க்கலாம் வாங்க. தேர்தல் அறிவித்த நாள் தொட்டு, இன்னும் சொல்ல போனால் விருது அறிவித்த நாள் தொட்டு தொடர்ந்து பின்னூட்டங்களில் வந்து எக்கச்சக்கமான கேள்விகளையும் பதில்களையும் வினவுகளையும் கேலி கிண்டல்களையும் நையாண்டிகளையும் தொடர்ந்து பதிவிட்டு வரும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகள். இன்று அதுபோல் வந்திருக்கக்கூடிய பின்னூட்டங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். என் தலைவி ஸ்ரீலீலா பெர்ஃபார்மன்ஸ் எப்போன்னு சொல்லுங்க, சென்னைக்கு சீக்கிரமா டிக்கெட் போடணும். எனக்கு ஒரு டிக்கெட் சேர்த்து போட்டுறீங்களா? நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்குப்பா? பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க, 4 பேர்ட்ட இதை பத்தி சொல்லுங்க. இவ்வளோ வேலை இருக்கிறப்ப கலாய்க்கிறது தான் வேலையா உங்களுக்கு? அதை நாங்க பண்ணிக்கிறோம். ஐயா, எனக்கு ஒரு அவார்டு கொடுங்க ஐயா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் அவார்டு. சாரி சார், இருக்கிறதுல ரொம்ப அதிகமான காம்படிஷன் இருக்குது அந்த அவார்டுக்கு தான். வீடியோக்கு வீடியோ ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ ட்ரை பண்ணலாம். கண்டென்ட்டுக்காக அவார்ட் ஷோ வரைக்கும் வந்துட்டாங்கப்பா. நாங்கள் என்ன மற்றவங்க மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை அவார்டு நடத்தி கண்டென்ட் போடுறவங்கன்னு நினச்சிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை அவார்டு நடத்தி வருஷம் ஃபுல்லாக கண்டென்ட் போடுறோம். பாருங்க, 180 அவார்ட் சும்மாவா? அந்த ரிஷிபீடியாவை கொஞ்சம் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளாக் ஷீப்பே இப்படி தான் சார் தேடிட்டு இருந்தாங்க. கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங், உங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு விருதும் ஒரு கௌரவம் மட்டுமல்ல, அது ஒரு அற்புதமான நினைவும் கூட. அப்படி நம்மளுடைய நினைவில் தங்கக்கூடிய நிறைய நல்ல தருணங்களை கடந்து வந்திருக்கு பிளாக் ஷீப்னுடைய டிஜிட்டல் விருதுகள் கடந்த சில ஆண்டுகள்ல. அப்படி என்ன தருணங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கோம், இந்த வருடம் அந்த மாதிரி என்ன மாதிரியான தருணங்களை உருவாக்க போறோம், இதை பத்தி பேசுறதுக்கு விழாக்குழு தயாரா இருக்காங்க. வாங்க சந்திப்போம் விழாக்குழுவை. விழாக்குழுவுக்கு வணக்கம். வணக்கம் 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 தலைவரே. நம்ம செட்டப்பா அப்படித்தானே உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, நல்ல மொமெண்ட்ஸ் அவார்டில் வந்து எல்லாரும் அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நமக்கு தோணுது டிஜிட்டலில் இருக்கவங்களுக்கு அதான் முதல் விருது, அவங்களுக்கு அது மெமரபிளாக மாற்றணும். ஸோ ஒரு அவார்டு வாங்குறதோடு இல்லாமல் ஒரு மெமரி கொடுக்கணும்னு யோசித்தோம். அதுக்கு தான் முதல்ல வர்ற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுவோம், வேறு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலருக்கு வரைஞ்சு கொடுப்போம். இப்போ டிடிஎஃப்க்கு வந்து அவங்க அப்பாவை இழந்திருந்தாரு. அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்காரரு. ஸோ அவர் வந்து 2 வீலர்ல இவனை பின்னாடி உட்கார வச்சுட்டு போற மாதிரி, இவரை போற மாதிரி வரைஞ்சு கொடுக்கறது. ஏதாவது பேசுறது. அர்ச்சனாக்காவுக்கு அவங்க அப்பா வந்து அப்பதான் இந்த 3D பிரிண்டிங்லாம் பெருசாச்சு. ஸோ 3D பிரிண்டிங்ல அவங்க அப்பாவோட சிலையை செஞ்சு கொடுத்தோம். அதை வச்சுட்டு அவங்க அழுதுருப்பாங்க, பயங்கரமா அழுதுருப்பாங்க. அது ஒரு மூமெண்ட். அந்த மாதிரி எல்லாருக்குமான நிறைய மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம பண்ணல, அமைஞ்சது. அன்பன் அம்மா பயந்தது என்ன தெரியுமானே? அன்பன் அம்மா என் புள்ள நாளுற, நீங்களே நம்ம எல்லாம் அவரை கீழே கூட நம்ம எல்லாம் அழுதுட்டு இருக்கோம். ஏன்னா மொத்த டீம், ஏன்னா நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்குறாரு,
அன்பன் அப்பதான் படம் வந்து அதை தாண்டி பிளாக் ஷீப் பார்த்திருக்கோம். பிரைட் ஆஃப் பிளாக் ஷீப் சிவசுப்ரமணியம். சோ அதுக்கு முன்னாடி அந்த அவார்டு இல்ல, அன்னைக்கு அவனுக்கு அந்த அவார்டு நம்ம சொல்லவும் இல்ல. சோ அவங்க அம்மா இங்க வந்திருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. ரொம்ப சர்ப்ரைஸா தான் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணோம். திடீர்னு அவங்க அம்மாவை அனுப்பும் போது அவங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சோன்னே அது அவங்க ஃபேமிலியும் வரேன்னு சொல்லாம ஃபேமிலி அக்கா எல்லாரும் வந்தாங்க. அவங்களும் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணி வந்தது. அவர் ஊர்ல நம்ம பேனர்லாம் வச்சிருந்தோம், பேனர்லாம் வச்சு பண்ணோம். இந்த மாதிரி நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போய் சில பல்பலாமும் நடந்திருக்கு. தெரியல, ஒரு விஷயம் லவ் மேரேஜ் ஆன ஒரு செலிபிரிட்டி கப்புள், நான் யாருன்னு சொல்லல, ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க 2 பேருமே வீட்டுல இன்னும் ஒத்துக்கவே இல்லை. நம்ம என்ன பிளான் பண்ணோம், அந்த பொண்ணு ஊருக்கு போறோம், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை எப்படியாவது வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம், இல்லைன்னா சேர்த்து வச்சிடணும். அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது தான் அவங்களுக்கு மொமெண்ட்டு. ஊருக்கு போயாச்சு, இறங்கியாச்சு, வீட்டை நெருங்கியாச்சு. இப்போ இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அந்த கப்பலுக்கு. ஆனால் அவர் கால் பண்ணுறாரு, அந்த பையன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, நீங்கள் ஏதோ எங்கள் ஊரில் இறங்கி வீட்டெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, இது மாதிரி போய் அவங்க அப்பாட்ட பேச போகிறோம். ஐயா வெட்டிடுவாங்க, இப்போதான் கொஞ்சம் குடும்பம் சேர்ற மாதிரி இருக்கு, நீங்க எதையாவது பண்ணி குட்டிகளாட்டா பண்ணிடாதீங்க, தயவு செய்து வர சொல்லுங்க. ஆக்சுவலா இது அந்த இடத்துக்கு போகும்போது வாசல் வரலையும் போய் இந்த துப்பாக்கி படத்துல மிஷன் ஆன் சொல்லாம அந்த மாதிரிதான் எல்லாம், அண்ணே போலாமானே போலாமானேன்றப்ப நோ மிஷன் கேன்சல் அப்படின்ட்டு அக்காம்ப்ளிஷ்னா பண்ணிருச்சுன்னு பண்ணல, கேன்சல் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காக நம்ம தேடி அலைஞ்சு ஊருக்கெல்லாம் போய், சில நேரத்துல பல்ப் எப்படி தெரியும்ல, ஊருக்கு போய் நம்ம பண்ணிடுவோம், ஆனா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, மாப்பிள்ள வந்தாங்க இது மாதிரி உஷாரா அவங்களோட அப்பா திண்டுக்கல்ல. ஸோ அவரை போய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அம்மா வந்தாங்கம்மா, வீட்டுல வந்து எடுத்தாங்கம்மா. வில்லேஜ் குக்கிங் சேனல் ஒரு தடவை அவங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பேச வச்சோம். அதுக்கு வந்து அவங்க எல்லாரும் அழுதாங்க, தாத்தா, ஐயனார், அப்புறம் அவங்க கூட வந்தவங்க எல்லாருக்குமே செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க பயங்கரமாக மெயின்டைன் பண்ணாங்க அது, அந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது அப்புறம் எனக்கு வந்து இர்ஃபானுக்கு கமல் சார் சொன்னார்ல, தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான் வீடியோ பார்த்துட்டு சொன்னது அந்த மொமெண்ட்டே செம்ம. ஆக்சுவலாக அது ஸ்ரீராம் பேசுனது எல்லாருமே, அந்த ஒரு பேனல் நின்று கமல் சார்ட்ட கேள்வி கேட்க வச்சது அவங்களுக்கு அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவான மூமெண்ட்ஸும் சிம்புதேவன் சாருக்கு வந்து அவர் படித்த ஸ்கூல்ல இருந்து அவர் வரைவார். ஸோ அவர் வந்து வரைஞ்சி அங்கேருந்து ஒரு டிராயிங் அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறு பேட்டர்னில் பண்ணுவோம். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வருஷமும் கண்டிப்பாக இருக்குது. என்ன இப்போ எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவார்ட்னாவே சர்ப்ரைஸ், என்ட்ரி, அம்மா, அக்கா, அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வேற ஏதாவது யோசிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் ஏதாவது யோசிக்கணும், பார்ப்போம். எனக்கு ஜெய்பீமோட மூமெண்ட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா ஜெய்பீம் வந்து அந்த படத்தை அந்த ஊரில் அந்த மக்களை வச்சு எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி ஒரு ஊருக்கு போய் அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் ஸ்க்ரீனில். பார்த்த எல்லாருக்கன்லேயும் அப்படி ஒரு தண்ணி. ஸோ அவங்கெல்லாம் வாழ்த்துவாங்க இவரை, டைரக்டரை, ஞானவேல் சாரை, சூர்யா சாரை. ஸோ அப்படி வாழ்த்தி அந்த வீடியோ இது மாதிரி எல்லாருக்கும் வாய்ஸ் அவார்ட்ஸ் பண்ணும்போது எல்லாரும் அதை மென்ஷனே பண்ணாங்க. நீங்கள் அந்த அவார்டை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறீங்கல்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மெமரி கிரியேட் பண்ணுறது. ஜெனரலாக அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, அவார்டு தருவாங்க, டான்ஸ் அவங்கள வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கிடுவாங்க, பாட சொல்றது, குட்டிக்கார நடிக்க சொல்றது, இவெல்லாம் கடைசியாக ஒரு அவார்டில் போய் 1.25 மணி நேரம் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆங்கர் கூட 1 மணி நேரம் தான் நின்று இருப்பாங்க போல. அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணாமல் நம்ம இதை பண்ணுறோன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த தடவை நிறைய மூமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். எஸ், நல்ல மூமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியின்படி நிறைய பேர் தொடர்ந்து நம்மளுடைய பிளாக் ஷீப் தேர்தலில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய நிகழ்வை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி ஃப்ரம் பிளாக் ஷீப் ஃபேமிலி. யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம். இன்றைய செய்திகள். பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் நாமினேட் செய்யப்பட்ட வேர்ல்ட் ஃபுட் டியூப், பாலா கீர்த்தி, நாக்கின் கதை, மன்வாசம் லாவண்யா, லவ்லி கேமிங் ஆகியோர் தங்களது சோசியல் மீடியாக்களில் அவர்களது வாக்குகள் சேகரிப்பை மேற்கொண்டதற்கு பிளாக் ஷிப் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நாங்க அடுத்தடுத்த வீடியோல சொல்றோம்.